வணக்கம் மக்களே! நீங்க புதிதா வெள்ளி விளக்கு வாங்கி முதல் முறையா அத வீட்ல ஏத்த போறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதாக இருக்கும். இது நான் புதிதாக வாங்கிய வெள்ளி விளக்கு. இதில என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, முன்புறம், பின்புறம் 2 புறமுமே பார்த்தீங்கன்னா, கஜலட்சுமியோட உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. இது கஜலட்சுமி விளக்கு. விளக்கு ஏத்துறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு மேடை ரெடி பண்ணிக்கோங்க. அந்த மேடை மேல வெள்ளியிலான தட்டு இல்லைன்னா பித்தளையிலான தட்டு வச்சுட்டு, அதுக்கு சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சுட்டு, அதன் மேல பச்சை அரிசி நிரப்புங்க. பச்சை அரிசிக்கு மேலே உங்களால் முடிந்த அளவு நாணயம், நான் ரூ. 5 நாணயம் வச்சுருக்கேன். அந்த நாணயம் வச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம வாங்கின வெள்ளி விளக்குக்கு சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சுட்டு, அதன் உள்ளார 5 குன்றின் மணிகள் போட்டிருக்கேன். இந்த குன்றின் மணி எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, செல்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, தங்கத்தை விட வெள்ளிக்கு லக்ஷ்மி கடாட்சம் பெருக்கக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குது. அதனால தான் நம்ம வெள்ளி விளக்கு ஏற்றுறோம். இந்த வெள்ளி விளக்கு முதல் முறையாக ஏற்றுறப்போ கண்டிப்பாக நல்ல நாளில் தான் நீங்கள் ஏற்றணும். சுப தினமாக இருக்கணும். நான் கார்த்திகை அன்றைக்கி தான் இந்த விளக்கை நான் ஏற்றுறேன். தவறாமல் கல்கண்டு சேர்த்துட்டு நெய் போட்டு தீபம் ஏற்றுங்க.